Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அப்துல் ஹமீத் கொழும்பு சர்வதேச வானொலி நிலையத்தின் வர்த்தக ஒலிபரப்பில் அறிவிப்பாளராக பணியை தொடங்கி பல்வேறு டிவி சேனல்களில் தொகுப்பாளராக இருந்தவர். கடந்த 4 அல்லது 5 தினங்களுக்கு முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் மரணித்து விட்டார் என்ற செய்தி இலங்கை மற்றும் இந்தியாவின் சமூக ஊடகங்களில் பரவியது. இதைத் தொடர்ந்து அவர் இறந்துவிட்டதாகவே வதந்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக தொடங்கிவிட்டன. இந்த வதந்தி தீயாய் பரவ அப்துல் ஹமீத், அவருடைய ரசிகர்கள், நண்பர்கள் பலரும் வருத்தத்துடன் இது குறித்து விசாரிப்பதற்காக அப்துல் ஹமீதின் நம்பருக்கு போன் செய்தால் எந்த அப்துல் ஹமீத் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டதோ அந்த அப்துல் ஹமீதை போனை எடுத்து பேசினார். போனை எடுத்து பேசிய அப்துல் ஹமீத் தன்னை பற்றிய பரவிய அந்த வதந்தி அறிந்து மிகுந்த வருத்தப்பட்டிருக்கிறார். பிறகு அவரே வீடியோ காணொளி ஒன்றையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தார். அந்த வீடியோ காணொளியில் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருந்தாலும் 2 விஷயங்கள் நமக்கு தேவையான செய்திகளை சுமந்து நிற்கிறது. ஒன்றாவது, தூக்கம் கெட்டு கண்ணீர் விட்டு அழுததாக அவர் சொல்கிறார். அந்த வீடியோ காணொளியில் அவர் பேசிய செய்தி, நேற்று நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை. அந்த விஷம செய்தியை கேட்டு 1000 பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டு கதறி அழுததை என்னால் தாங்க முடியவில்லை என்பதாக சொல்ல முடியாமல் அவர் விம்பி ஆள ஆரம்பித்து விட்டார். இத்தனை 1000 அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து ஈன்றாலோ என்னுடைய அன்னை என்று நினைத்து கொண்டேன் என்று மனமுடைந்து கண்ணீர் விட்டு அழுதபடி பேசினார். இரண்டாவதாக, 3வது முறையாக அப்துல் ஹமீத் அவர்களுடைய மரண செய்தி வதந்தியாக்கப்பட்டுள்ளது. இப்படி செத்து பிழைப்பது எனக்கு 3வது அனுபவம் என்பதாக அந்த வீடியோ கிளிப்பில் அவர் பேசுகிறார். முதல் அனுபவம் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது என்னையும் என் மனைவியையும் உயிரோடு கொளுத்தி எரித்து விட்டார்கள் என்ற வதந்தி இங்கு இலங்கையில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் தமிழ் பத்திரிகைகளிலும் பரவி கேரளத்து மலையாள பத்திரிகைகளிலும் வெளிவந்ததை என்னுடைய வானிலையில் வழிப்போக்கன் என்னும் நூலில் பதிவு செய்திருந்தேன். இது முதல் முறை என்பதாக சொன்னார். அடுத்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூப் தளத்தில் ஒருவர் அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற பேராசையில் என்னுடைய புகைப்படத்தை போட்டு பிரபல டிவி தொகுப்பாளர் மரணம், கதறி அழுதது அவரது குடும்பம் என்ற செய்தியை பதிவு செய்திருந்தார். அது 2வது முறை என்பதாக சொன்னார். இப்போது சமூக வலைதளங்களில் நான் இறந்து விட்டதாக செய்திகள் பரவி இருக்கிறது, இது 3வது முறை என்று சொல்லிவிட்டு 3 முறை நான் உயிர் தெழுந்திருக்கிறேனோ என்று நகைச்சுவையாக தோன்றுகிறது என்று அவர் பேசியிருக்கிறார். இந்த சமூகம் இவரை மட்டுமல்ல, இதற்கு முன்னால் சவுதியினுடைய இமாமாக இருக்கிற அப்துல் ரஹ்மான் சுதைசியை பல முறை மௌத்தாக்கி இருக்கிறது. நம்ம நாகூர் ஹனீஃபா அப்பா அவர்களை கூட அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னாலேயே பல முறை அவர்களை மௌத்தாக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, மௌத் செய்தி மட்டுமல்ல, அன்றாடம் ஏதாவது வதந்திகளை சமூக வலைதளங்களில் சிலர் உலவ விட்டு ரசித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இவர்களை ஒரு வகையான மனநோயாளிகள் என்றே நாம் கூற வேண்டும். அருமையானவர்களே,
நாம் வாழும் இன்றைய நவீன காலம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் சாதனங்கள் மிகைத்து நிற்கிற ஒரு காலம். மிக சாதாரணமாக துவங்கிய இந்த சாதனங்கள் அசுர வளர்ச்சியை அடைந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் ஏவன் தொழில்நுட்பத்தை அதனுடைய கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. பொதுவாக தகவல் தொடர்பு சாதனங்களால் உண்மையை விட உண்மைக்கு புறம்பானவைகளை அதிகமாக பரப்புரை செய்யப்படுகிறது. அத்தகைய உண்மைக்கு புறம்பானவைகளில் ஒன்றுதான் வதந்தி என்பது. ஆகவே ஒரு முஸ்லீமாக, இறை நம்பிக்கையாளராக வதந்திகளை நம்பாமலும் பரப்பாமலும் வாழ்வதையே இஸ்லாமிய மார்க்கம் மகத்தான வழிகாட்டலாக நமக்கு வழங்கி இருக்கிறது. பார்த்ததையெல்லாம் பேசுவதும், கேட்டதையெல்லாம் பிறரிடம் சொல்லித் திரிவதும், கண்ணில் கண்டதையெல்லாம் பரப்புவதும் பகிர்வதும் நம்மில் பலரின் வேலையாக இன்றைக்கு போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கிருந்துதான் வதந்தி என்னும் பேராபத்து துவங்குகிறது. யார் முதலில் இந்த வதந்தியை துவக்கி வைக்கின்றாரோ அவருக்கும் அதை மக்களிடையே தீயாக பரவச் செய்வதில் பங்காற்றியவர்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் விசாரணை கடுமையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம் என்பதாக சொல்கிறான். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத், நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை ஒவ்வொன்றுமே எதை பார்த்தது, எதை பேசியது, எதை மனதில் எண்ணியது என்று அதனதன் செயல்களை பற்றி நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும் என்பதாக குர்ஆனினுடைய 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சில நேரங்களில் நாம் நல்ல விஷயங்களைத்தானே பரப்புகின்றோம். நமக்கு மிகவும் தெரிந்த ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு தகவலைத்தானே பிறருக்கு பகிர்கின்றோம் என்று மிகவும் லேசாக கருதுகிறோம், நாம் பேசுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலாவினுடைய எச்சரிக்கையை பாருங்கள். இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும், ஒருவரிடமிருந்து ஒருவராக உங்கள் நாவுகளால் எடுத்து சொல்லிக் கொண்டு வதகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன், உங்களுக்கு நிச்சயமாக திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறித் திரிகின்றீர்கள். வதஹஸபூனஹு ஹய்யினா, இன்னும் இதை நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, போகிற போக்கில் அப்படியே போட்டுட்டு போறது தானே, யாருதான் பேசாம இருக்கிறா என்று லேசானதாகவும் நீங்கள் எண்ணிவிட்டீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அதீம், அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமானதாக இருக்கிறது என்பதாக 24வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒருவேளை நாம் பரப்பும் அல்லது நாம் பகிர்ந்து கொள்ளும் செய்தி முற்றிலும் தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் எச்சரிக்கையை கவனியுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅ ஃபவாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ, எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களிடையே மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டுமென பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு லஹும் அஸாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆখিরা, நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா 24வது அத்தியாயம் 19வது வசனத்தில் எச்சரிக்கிறான். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், ஏதாவது செய்தி நம்முடைய காதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அடுத்தவர்களிடம் அதை பேசல சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு தூக்கமே வர்றதில்லை. நம்முடைய காதுக்கு அந்த செய்தி வந்தவுடன் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்தவுடன் உடனேயே மற்றவர்களுக்கு அது உண்மையா, அதனுடைய உண்மை தன்மை என்ன, அது நம்பக்கூடியதா அல்லது வதந்தியா, அவதூறா, ஏதாவது விசபிகளால் பரப்பப்பட்டிருக்கிறதா என்கிற எந்த எண்ணமும் சிந்தனையும் இல்லாமல் நாம முதல்ல இதை ஃபார்வர்ட் பண்ணிடணும்,
நம்முடைய செய்தி முதல்ல போய் அவங்களுக்கு கிடைச்சிடணும். அது மரண செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்திற்கு ஏதாவது கெடுதலை விளைவிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெண்ணை குறித்த அவதூறு செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்ப செய்தியாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த செய்தியாக இருந்தாலும் மற்றவர்களுடைய மானம் மரியாதை இதனால் குதறப்படுகிறது என்கிற சிந்தனை இல்லாமல் உடனேயே மற்றவர்களுடைய அந்த செய்தியை பார்த்தவுடன் நமக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது, முதல் நபராக அதை பரப்பக்கூடிய நபராக நாம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி மெசேஜ்களை ஃபார்வர்ட் பட்டனை தட்டிவிடக்கூடிய நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. தன் காதுக்கு வந்த செய்திகளை எல்லாம், தான் கேள்விப்படுவதையெல்லாம் பிறரிடம் சொல்லித் திரிபவன் அவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, பிறரை குறித்து நாம் வதந்தி பரப்பக்கூடாது. அது ஒரு மனிதனுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடும் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலேயே இந்த வதந்தி எந்த அளவுக்கு விளையாடியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இட்டுக்கட்டி பரப்பப்பட்ட வதந்தி அதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு மாத காலத்திற்கும் மேலாக வஹி இறை செய்திக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்த காலம் அது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்தை அந்த வதந்தி ரணமாக மாற்றியது, குடும்ப வாழ்க்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எவ்வளவு துன்பங்களை அந்த ஒரு வதந்தி ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால், இஸ்லாத்தை அழிக்க நினைத்த நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் அதற்கு ஆயுதமாக அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் பயன்படுத்தியது அந்த அவதூறுகளையும் வதந்தியும் தான் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். என்ன நடந்தது? போருக்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரை தன்னோடு அழைத்து செல்வது வழக்கம். அப்படி யாரை அழைத்து செல்வது என்பதை பார்ப்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீட்டுக்குலுக்கி போடுவார்கள். அப்படி சீட்டுக்குலுக்கி போட்டதில் அந்த பனுல் முஸ்தலிக் என்கிற அந்த போருக்கு செல்கிற அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வருகிறது. போர் சென்று முடிந்து திரும்பி வந்து கொண்டிருந்த நேரம், ஒட்டகத்தினுடைய குடிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஒரு இடத்திலே அங்கே சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அங்கே தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூரமாக இருட்டு பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த நேரம் என்பது பர்தாவினுடைய சட்டம் இறங்கிய பிறகு நடந்த சம்பவம் அது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவையை முடித்துவிட்டு திரும்பி வருகிற நேரம், அப்பொழுது அவர்களுடைய கழுத்தில் அணிந்திருந்த மாலை ஒன்று அணிந்திருந்தார்கள். அந்த யமன் நாட்டு லஃபாரி நகரத்து முத்து மாலை ஒன்றை அணிந்திருந்தார்கள். அதை பார்க்கிறார்கள், அங்கே தன்னுடைய கழுத்தில் அதை காணவில்லை. எனவே காணாமல் போன அந்த முத்து மாலையை தேடி மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே சென்ற அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறிய பெண்ணாக இருந்தார்கள், மெலிதான உடலுடையவர்களாக இருந்தார்கள். ஒட்டகத்திற்கு மேலாக ஒரு குடில் இருக்கும். அந்த குடிலில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளே பர்தாவினுடைய அமைப்பில் உள்ளே அமர்ந்திருப்பார்கள். அதை தூக்கி வந்தவர்கள் உள்ளேதான் அன்னையர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த ஒட்டக குடிலை தூக்கி கொண்டவர்கள் சென்று விட்டார்கள். அங்கே இருந்த போருக்கு வந்திருந்த அவர்களோடு வந்திருந்த அனைத்து மக்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஒட்டக குடிலில் இருக்கிறார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அந்த இடத்திற்கு பார்க்கிற போது ஒரு கட்டத்தில் அந்த முத்துமாலை கிடைத்து விடுகிறது. அதை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார்கள்.
பார்த்தால் கூட வந்த அந்த மக்கள் எல்லாம் சென்று விட்டதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். எப்படியும் நம்மை காணாமல் திரும்ப இதே இடத்திற்கு நம்மை தேடி வருவார்கள் என்கிற எண்ணத்தில் ஒரு இருட்டில் சுருண்டு படுத்திருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதற்கு பிறகு பின்னால் ஒரு நபித்தோழர் ஏதாவது பொருட்களை அந்த சஹாபாக்கள் சென்றவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி பின்னால் ஒரு நபித்தோழரை வரச் செய்வது வழக்கம். அப்படி அன்றைய தினத்தில் சஃப்வான் பின் முஅத்தல் அஸ்லமி என்கிற அந்த நபித்தோழர் வருகிறார். வந்து பார்த்தால் ஒரு உருவம் சுருண்டு படுத்திருக்கிறது. ஏற்கனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அன்னையர் திலகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் இது என்பதை உணர்ந்து கொண்ட சஃப்வான் பின் முஅத்தல் அஸ்லமி அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் மத்தியில் நடைபெற்ற அந்த வார்த்தை என்பது அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள். சஃப்வான் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சப்தமாக சொன்னார். அந்த சப்தத்தை கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்தார்கள். உடனேயே அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய ஒட்டகத்தை அவர் அமர வைக்கிறார். சஃப்வான் அதில் ஏறி அமர்ந்து கொள்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தொடர்ந்து இந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனா நகரத்தை நோக்கி பயணித்தார்கள். அவ்வளவுதான். இது முனாஃபிக்குகளுக்கு அல்வா சாப்பிட்டதை போன்று மாறிவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களை தொடர்பு படுத்தி வதந்திகளை காட்டு தீ போல பரவ விட்டார்கள். மிக மோசமாக அவர்கள் வதந்திகளை கிளப்பினார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே இருந்து வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. வீட்டில் இருந்தார்கள். வெளியே நிறைய இடங்களில் நிறைய செய்திகள் அப்படித்தான். நம்மை குறித்து வெளியே என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. சம்பந்தப்பட்ட நமக்கு நம்ம பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு பேச்சு ஓடுது என்பதே நமக்கு தெரியாது. அதே போலத்தான் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் பேசப்பட்டது. அந்த முனாஃபிக்குகள் வதந்தியை தீயாக பரவ விட்டார்கள். எல்லோரும் வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளே இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அது தெரியாது. ஒரு கட்டத்தில் தெரிந்தது. அழுதார்கள், இரவு முழுவதும் அழுதார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களாக என்னுடைய மனைவி பரிசுத்தமானவர் என்பதாக சொல்லி இருந்தார். அது எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஒரு கணவர் ஒரு மனைவியை குறித்து அவர் என்னுடைய மனைவி நல்ல பெண்ணு தான், பரிசுத்தமானவர் என்று சொல்வது அது பெரிதல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே இதை சொல்ல வேண்டும் என்பதாக விரும்பினார்கள். தான் மௌனமாக இருந்தார்கள். ஒரு மாத காலங்கள் வஹி வராமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான மன சிரமங்களுக்கு கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருந்த நேரம் அது. வதந்தி என்பது அது சாதாரணமானதல்ல. மிகப்பெரிய மன உளைச்சலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது கொடுத்தது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பிற்காலத்தில் என் சம்பந்தமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஏதாவது என்னுடைய மனைவி பரிசுத்தமானவர் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லுவார்கள் என்பதாக நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் மன்றாடினேன் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது மன்றாடினேன். என்னுடைய மன்றாட்டத்தின் விளைவாக அந்த அல்லாஹ்வே என்னுடைய பரிசுத்த தன்மையின் விஷயமாக வசனங்களை குர்ஆனில் இறக்கி வைத்தான் என்பதாக பெருமையாக சொல்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்ட போது அல்லாஹு தஆலா சமுதாய மக்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த சமுதாய மக்களை பார்த்து கேட்கிறான், லௌலா இது சமயத்துமோஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரன் வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். இதை செவியுற்ற போது இந்த அவதூறு செய்தி உங்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டதே, அந்த முனாஃபிக்குகள் தீயாக பரவ விட்டார்களே, அந்த நேரத்தில் மூமின்களே முஸ்லிம்களே நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமக்குள் நீங்கள் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா என்பதாக கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அல்லவா, உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லவா, அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் தீர்க்கமாக எவர்கள் அப்படி வதந்தியை பரப்ப ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்களை நீங்கள் தட்டிவிட்டு இருக்க வேண்டாமா என்பதாக கேட்கிறார். நீங்கள் நல்லதையே எண்ணி இருக்க வேண்டாமா? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன்.
இது தெளிவான அவதூறு வதந்தி என்று கூறியிருக்க கூடாதா என்பதாக 24வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறித்து அவதூறு செய்தி வந்தபோது எப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசும்போது, வலவுலா இது சமிஅத்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். இன்னும் இதை நீங்கள் செவியற்ற அந்த நேரத்தில் இந்த அவதூறு செய்தியை வதந்தியை நீங்கள் கேள்விப்பட்ட போது, மோமீன்களுடைய தாய் அல்லவா, பரிசுத்தமான பெண் அல்லவா என்பதாக சொல்லி இதை பற்றி நாம் பேசுவது நமக்கு தகுதி இல்லை என்பதாக சொல்லி இருக்க வேண்டாமா? சுப்ஹானக, இறைவா நீயே தூய்மையானவன், ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பயங்கரமான அவதூறு என்று நீங்கள் கூறியிருக்க கூடாதா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறார். வதந்தி என்பது அது சாதாரணமானது அல்ல, அது வீரியம் நிறைந்தது. உஹதினுடைய யுத்தக்களம் முஸ்லிம்களால் மும்முரமாக போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று எதிரிகள் ஒரு வதந்தியை பரப்பி விட்டார்கள். உஹதினுடைய யுத்தக்களத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற அந்த வதந்தி பரப்பப்பட்ட அந்த நேரத்தில் யுத்த களத்தின் மொத்த நிலையும் சீர்குலைந்து போனது. போரிட்டுக் கொண்டிருந்த வீரர்களுடைய மனநிலை மொத்தமாக மாறிவிட்டது. இறுதியாக அந்த போரில் 70 பேர் கொல்லப்பட்டு ஷஹீதுகளாக ஆக்கப்பட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட பங்கேற்ற அனைத்து நபித்தோழர்களும் காயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை காயப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கன்னங்கள் காயப்படுத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த எதிரிகள் தீவிரமாக தாக்குகிற போது அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நபித்தோழர்கள் வந்து நின்றார்கள். தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், ஷஹீதானார்கள். உம்மு அம்மாரா என்கிற அந்த பெண்மணி வந்து நின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாய்ந்து வந்த அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்பின் மீது வாங்கி கொண்டார். ஒரு தாய் தன்னுடைய மகனை அந்த உஹதினுடைய யுத்த களத்திற்காக வேண்டி அனுப்பியவர், அவர் ஓடோடி வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதினுடைய யுத்த களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற அந்த வதந்தியினுடைய அந்த செய்தியை கேட்டு வந்த அந்த தாய் பதறி அடித்தவராக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டதாக சொல்கிறார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காண வேண்டுமே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது, அவர்களுடைய முகத்தை நான் காண வேண்டுமே என்பதாக ஓடோடி வருகிறார். இடையிலே ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், தாயே உங்களுடைய போருக்கு வந்த உங்களுடைய மகன் ஷஹீதாகி விட்டார் இந்த போரில், என்னுடைய மகன் ஷஹீதாகி விட்டாரா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ரசூலை பற்றி விசாரித்தார். மற்றொரு சஹாபி ஓடோடி வருகிறார், உங்களுடைய மற்றொரு மகனும் ஷஹீதாகி விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கடைசியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்ததற்கு பிறகுதான் அந்த பெண் நிம்மதி பெருமூச்சை விட்டார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார் என்பது வரலாறு என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த வதந்தி என்பது ஒரு மிகப்பெரிய அந்த உஹதினுடைய யுத்த களத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைய செய்த ஒன்று இந்த வதந்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக வதந்தி ஒரு குழுவை, ஒரு சமூகத்தை, ஒரு சமுதாயத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வல்லமை கொண்டது என்பதை நாம் உணர வேண்டும். அருமையானவர்களே, மறக்க முடியுமா? கோவிட்-19 கொரோனா பெருந்தொற்று, அவ்வளவு சீக்கிரம் யாரும் அதை மறந்துவிட முடியாது இல்லையா? சர்வதேசமே முடங்கியது, சர்வமும் அடங்கியது. அந்த அளவுக்கு மனித சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் தாக்கங்களை ஏற்படுத்திய ஒன்று அந்த கொரோனா. அந்த கொரோனா வைரஸ் பரவலின் துவக்க நிலையில் முதல் அலையில் நாம் இருக்கும்போது முஸ்லிம்களால் தான் அந்த கொரோனா வைரஸ் பரவலுக்கு காரணமானது, முஸ்லிம்கள் தான் இதை பரப்பி விட்டார்கள் என்று திட்டமிட்டே பாசிசவாதிகள் பரப்பி விட்டார்கள். இந்தியாவில் கொரோனா பரவுவதற்கு காரணம்
டெல்லியில் நடைபெற்ற தப்லீக் ஜமாத் மாநாடுதான் என்று மத்திய அரசு தரப்பில் பரப்பப்பட்டது. தப்லீக் ஜமாத்தினர் தான் இந்தியாவில் கொரோனாவை பரப்பும் உச்சபட்ச நபர்கள் என்றும் இவர்கள் வெடிகுண்டு போன்று நடமாடி வருகிறார்கள் என்றும் பரப்பினார்கள். கொரோனா ஜிஹாத், கொரோனா டெரரிசம், கொரோனா பாம் தப்லீகி போன்ற ஹேஷ்டேக்குகள் இந்தியாவில் அந்த நேரத்தில் ட்ரெண்டாக இருந்தது. தப்லீக் ஜமாத் உறுப்பினர்களால் தான் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுகிறது என மைய நீரோட்ட ஊடகங்களும் செய்திகள் வெளியிட்டன. அத்துடன் நின்றுவிடாமல் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்தியாவிற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்திருந்த 950க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தப்லீக் ஜமாத்தினர் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் அடிப்படையில் 12 பெண்கள் உட்பட 129 தப்லீக் ஜமாத்தினர் கைது செய்யப்பட்டார்கள். தப்லீக் ஜமாத்தோடு தொடர்புடைய நாடு முழுவதும் உள்ள எல்லோரையும் சுற்றி வளைக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. அப்போது 15 மாநிலங்களில் 27,000 தப்லீக் ஜமாத் உறுப்பினர்களும் அவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு குவாரண்டைன் இருந்தார்கள் என்பது நாம் அறிந்த செய்தி. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் பற்றி தகவல் தெரிவித்தால் 10,000 ரூபாய் தரப்படும் என உத்தரப்பிரதேச காவல்துறை அறிவிப்பும் செய்தது. மறந்திருக்க முடியாது. திட்டமிட்டு பரப்பப்பட்ட இந்த வதந்திகள் மூலம் நாட்டில் நடந்தது என்ன? சாமானிய மக்கள் முதற்கொண்டு அனைவரும் முஸ்லிம் சமூகத்தின் மீது வெறுப்பு கொண்டார்கள். மருத்துவமனை உட்பட அனைத்து இடங்களிலும் முஸ்லிம் சமூகம் புறக்கணிக்கப்பட்டது அல்லது துரத்தப்பட்டது. வட மாநிலங்களில் சில இடங்களில் முஸ்லிம் சமூகத்தினர் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். சில பகுதிகளில் முஸ்லிம்கள் நுழையக்கூடாது என்று மங்களூரில் போஸ்டர்களே ஒட்டப்பட்டன. கொரோனா வைரஸ் முழுமையாக நீங்கும் வரை எங்கள் பகுதிக்குள் எந்த முஸ்லிமும் நுழைய முடியாது என்று சொன்னது ஒரு அறிவிப்பு. முஸ்லிம்களுக்கு ஆதரவும் இடமும் கொடுப்பவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை ஃபைன் விதிக்கப்படும் என்று அங்கனஹள்ளி என்ற கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவர் பேசிய வீடியோ கார்டியன் ஊடகம் அதை வெளியிட்டது. அந்த காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகம் அடைந்த நெருக்கடியை வார்த்தைகளால் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. அருமையானவர்களே, அதற்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு கொரோனா பரவலுக்கு முஸ்லிம் சமூகமோ அல்லது தப்லீக் ஜமாத்தோ காரணமில்லை என்று கூறி மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்தது என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அருமையானவர்களே, எந்த செய்தியாக இருந்தாலும் அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்ட நம்மை அழைத்து அல்லாஹு தஆலா சொல்கிற வசனங்களிலே ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன், ஃபாஸிக் தீயவன் எவனாவது உங்களிடம் ஒரு மெசேஜை, ஒரு தவறான வதந்தியை, செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனூ, அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா, அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்திற்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அதற்கு பிறகு நீங்கள் ஐயோ இப்படி செய்து விட்டோமே என்று கைசேதப்படுபவர்களாக, கவலைப்படுபவர்களாக ஆவீர்கள் என்பதாக 49வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி உறுதிப்படுத்துவது என்பதை அல்லாஹ் சொல்கிற போது, வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால், இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு மத்தியில் சொல்லப்பட்டால் செவிப்புலன் இழந்தவர்களை போன்றும் பார்க்கும் திறன் இழந்தவர்களை போன்றும் அவற்றின் மீது அவர்கள் விழமாட்டார்கள், சிந்தனை செய்து சீர்தூர்க்கி செவிசாய்ப்பார்கள் என்பதாக குர்ஆனுடைய 25வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் இறைவனின் சான்றுகள் பற்றி ஒரு செய்தியை, இறைமார்க்கம் தொடர்பான ஒரு செய்தியை கேட்டாலும் கூட அவர்கள் அதை சரிகண்ட பின்னரே அதன் மீது கவனம் செலுத்துவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்படியானால் சாதாரண விஷயங்களில் நாம் எவ்வளவு தூரம் அதன் உண்மை தன்மையை ஆராய வேண்டும், அதற்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே செல்போன், இணையதளம் போன்ற அறிவியல் சாதனங்களை நற்காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், வீண் வதந்திகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு செய்தி வந்தாலும்
அதை தீர விசாரித்த பிறகே பிறருக்கு எத்தி வைக்கின்ற நல்ல பழக்கத்தை இப்போதிலிருந்தே நாம் கடைபிடிப்போம். வதந்திகளை பரப்புவதை கைவிடுவோம். வதந்தி என்றால் அது நாற்றம் எடுக்கும் பாந்தி என்பதை நாம் நினைவில் கொள்வோம். வதந்திகளை நம்புவதிலிருந்தும் அதை கவனமின்றி அறியாமையால் பிறருக்கு பரப்புவதிலிருந்தும் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.